மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் உசிலம்பட்டியில் அமைக்க தமிழக அரசு அறிவிப்பு செய்துள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110வது விதியின் கீழ் கல்வித்தந்தை மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு தென் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அமைந்துள்ளது. இந்த அறிவிப்பையடுத்து வத்தலக்குண்டு காளியம்மன் கோவில் முன்பு தமிழ் தேசிய பார்வர்ட் பிளா கட்சி சார்பில் பொதுச் செயலாளர் வதிலை செல்வம் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் வதிலை செல்வம் தென் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தை செயல்படுத்த உறுதுணையாக இருந்த தமிழக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முக்கிய தேவருக்கு வீர வணக்கம் முக்கிய தேவருக்கு வீர வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். கல்வி தந்தை முக்கிய தேவர் அவர்களுக்கு இன்று தமிழக சட்டசபையில் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதுக்கு தென் மாவட்ட மக்களின் சார்பாகவும் நான் சார்ந்த தமிழ் தேசிய பார்வர்ட் கட்சி சார்பாகவும் பார்வர்ட் இயக்கத்தின் தோழர்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த தமிழக ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு பெரியசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்.